ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். குற்றாலம் மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜன். வணக்கம் ராஜன், விவரங்களை சொல்லுங்க. கருணாதேவி, தற்போது தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை என்பது தொடங்கிய நாள் முதலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை விட்டு பெய்து வருகிறது. இதன் காரணமாக வருடந்தோறும் குற்றாலத்தை பொறுத்தவரை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். இந்த வருடம் சீசன் என்பது தற்போது துவங்கினாலும், அதாவது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் விட்டு பெய்து வருவதால் ஒரு நாளைக்கு தண்ணீர் அருவியில் அதிகமாக விழுந்தாலும் கூட ஒரு நாளைக்கு தண்ணீர் என்பது குறைந்து காணப்படுகிறது. மேலும் மேனருவி பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு அந்த பாதுகாப்பு வளையத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிதாக ஒரு பாதுகாப்பு வளையம் வடிவமைக்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது முடிவடைந்த தருவாயில் இருந்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் பழைய குற்றாலம் மற்றும் மேனருவி, ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் போது சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தையும் செய்து கொடுப்பதற்கான அந்த உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். மேலும் மெயினருவி பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளும் போது அந்த பணிகள் முழுமை பெற்று தற்போது இன்று குற்றாலம் மெயினருவி சுற்றுலா பயணிகளுக்காக நின்று திறக்கப்பட இருந்தது. தற்போது இந்த மாவட்ட ஆட்சியர் ஆய்வின் போது முழுமையாக இன்னும் அந்த சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான முழு அந்த அடிப்படை வசதிகள் மற்றும் அந்த பராமரிப்பு பணிகள் இன்னும் முழுமை பெற்ற பிறகுதான் அந்த பகுதியில் மெயினருவி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதன் காரணமாக இன்று மெயினருவி பகுதியில் திறக்கப்பட இருந்த அந்த அருவியானது தற்போது மேலும் தடை என்பது நீடிக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மத்தியிலும் மற்றும் அங்குள்ள வியாபாரிகள் மத்தியிலும் ஒரு பெரிய ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தற்போது வார விடுமுறை நாட்கள் என்பதால் பழைய குற்றாலம் மற்றும் ஐந்தருவி, புலியருவி, சித்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து காலையிலிருந்து அதிகரித்து காணப்படுகிறது. பழைய குற்றாலம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போது திறக்கப்பட்டு உள்ளது. அங்கு சுற்றுலா பயணி குளிப்பதற்கு ₹20 கட்டணம் என்று வனத்துறை அறிவித்திருந்தது. தற்போது அந்த கட்டணமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பழைய குற்றாலம் பகுதியில் காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் ஐந்தருவி பகுதி மற்றும் சித்தருவி பகுதி, புலியருவி பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது அதிகம் காணப்படுகிறது. மேனருவி மட்டும் தற்போது இந்த பராமரிப்பு பணிகள் இன்னும் முழுமை பெறாததால் மாவட்ட ஆட்சியர் ஆய்வின் போது முழுமை பெற்ற பின்னரே மேனருவி பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கருணாதேவி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.